வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாள். நாங்க ஒரு 5வது நாயன்மார் பத்தி கதை சொல்லப் போறோம். இன்னைக்கு எந்த நாயன்மார் பத்தி கதை சொல்லப் போறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு மூர்த்தி நாயனார் அப்படின்ற ஒரு நாயனாரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் பண்ண சிவ சேவையை பற்றி பேச போகிறோம், அந்த பக்தியை பற்றி பேச போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அவரை கொலுவில் பார்த்துட்டு கதையை ஆரம்பிப்போம். கொலுவில் இங்கே இருக்கார் மூர்த்தி நாயனார். ஸோ இப்போ நம்ம மூர்த்தி நாயனாரை கொலுவில் பார்த்துட்டோம். மூர்த்தி நாயனாரோட கதையை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கலாம். ஸோ மூர்த்தி நாயனார் மதுரையில் பிறந்தவர், ஒரு வணிக குலத்தை சேர்ந்தவர். ஓகே, பிறப்பிலிருந்தே சிவன் மேலே ரொம்ப பக்தியானவர். அங்கே மதுரையினாலே 64 திருவிளையாடல்கள் நடந்த க்ஷேத்திரம். சொக்கநாதர் மேலே அப்படி ஒரு அலாதி பிரியம் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர்னு சொல்லுவோம். ஸோ சொக்கநாதர் மேலே அவருக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு டெய்லி ஒருவர். அவரோட சிவ கைங்கரியம் பக்தி வைராகியம் என்ன அப்படின்னா, டெய்லி சந்தனம் அரைச்சி கொடுக்குறது. சுவாமிக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்குறது, சந்தன அபிஷேகத்துக்கு சந்தன காப்புக்கு சுவாமிக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்குறத சிவ கைங்கரியமாக அவர் வச்சுட்டு டெய்லி பண்ணிட்டு இருக்கார் தவறாமல். இப்போ சந்தனம்னா நம்ம சின்னதாக கல்லில் வச்சு தேய்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தனம் இல்லை. இது கோவிலுக்கு பெரிய கல் இருக்கும், நின்றுண்டு பெரிய கட்டையை வச்சுன்னு தேய்க்கணும். அதில் நிறைய சந்தனம் எடுத்து கொண்டு போய் தேய்ச்சி உரசி கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுதான் அவரோட கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கார். சிவன் மேலே ஒரு அலாதி பக்தி. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்படி போயின்னு இருக்கும்போது திடீர்னு இந்த பாண்டிய நாட்டு அரசன் மேலே கர்நாடகாவை சேர்ந்த ஒரு 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 இன்னொரு அரசன் போர் தொடுத்து பாண்டிய நாட்டோட இதை வீழ்த்தி, பாண்டிய அரசனை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றுறான். மதுரையோட ராஜ்யத்தை அவன் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அவன் சமண மதத்தை சேர்ந்தவன். ஸோ அவனுக்கு என்னென்னா, ஹி பிலாங்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் ரிலீஜன். பேசிக்லி இட்ஸ் கால் ஜெயினிசம். இப்போது ஓகே, சமணர்கள் அவங்க என்ன பண்ணுறான், அவன் இந்த சைவத்தை ஒடுக்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு கோவில்களுக்கு மக்கள் வரதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், எப்படிலாம் குறைக்கலான்னு பார்த்து அவன் என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கஷ்டங்கள். இவர் விடாமல் சந்தனத்தை கட்டையை எப்படி இல்லாமோ ஏற்பாடு பண்ணி கொண்டு அரைச்சுட்டே இருக்கார். இதை பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வரத, டைமிங் ஆஃப் த டெம்பிள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்படிலாம் மக்கள் கோயிலுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் மக்கள் வந்துட்டுருக்கா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டுருக்கு. ஆனாலும் இவர் வரதை தடுக்கவே முடியல. இவர் டெய்லி வர, சில நாள் வேணுன்ட்டே கோவிலோட கதவெல்லாம் மூடினா கூட கோவிலோட மதில் சுவர்கள் மூலமாக தவ்வி குதிச்சுலாம் உள்ளே அரைச்சி அந்த சுவாமிக்கு சாத்துறதுக்கு பட்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறார், சிவாச்சாரியார்கிட்ட. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜா இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு என்ன பண்ணுறான், இப்போ இவன் சிவ கைங்கரியம் சந்தனக்கட்டையை வச்சு தானே பண்ணுறான், சந்தனக்கட்டையை வரதையே தடுத்துட்டோம்னா மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சுற்றின ஊர்களுக்கெல்லாம் சந்தனக்கட்டையை வரவிடாத அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான், சந்தனக்கட்டை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ தட் இவென்ச்சுவலி இந்த சப்ளை செயினை ஸ்டாப் பண்ணோன்னா, சப்ளை இல்லைன்னா சந்தனக்கட்டை காலி ஆகிடும் இல்லையா. ஸோ இவர் ஒரு ஃபுல் பேக் ஆஃப் சந்தனக்கட்டை வாங்கி வச்சுட்டு அந்த கட்டையை வச்சு பண்ணிட்டு இருக்கார், தேய்ச்சிட்டு இருக்கார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இவருக்கு. இங்கே சப்ளை ஸ்டாப் ஆகிடுத்து, ரொம்ப கஷ்டப்படுறார். ஆனாலும் எங்கெங்களாமோ தேடி பிடிச்சி கொஞ்சம் அவாவா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கொடுக்குறா, அதெல்லாம் வச்சுட்டு வரார். எல்லாம் சப்ளை குறைஞ்சிட்டே வருது. கடைசியில் ஒரு நாள் வருது, வென் தெர் இஸ் நோ சப்ளை. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறார், கோயிலுக்கு வந்துடுறார். கோயிலுக்கு வந்துட்டு சொக்கநாதரை பார்த்துட்டு, சொக்கநாதா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை காலம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் உனக்கு சந்தனத்தை எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு. ஆனாலும் நான் என்னோட மனசில் எதை கொடுக்கணும்னு தோன்றதோ சந்தனத்துக்கு பதிலாக நான் என்னோட கையவே அந்த சந்தன கல்லில் அரைச்சி நான் உனக்கு அதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை எடுக்கிறார். கையை அந்த கருங்கல், அந்த கல்லில் கையை தேய்க்கிறார். தேய்க்க என்ன ஆகுது, பேர்ந்து உதிரம்னா ரத்தம், பிளட் வெளியில் வருது. வந்தாலும் தேய்ச்சிட்டே இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது, போன் தேய ஆரம்பிக்கிறது. ஆனாலும் தேய்ச்சிட்டே இருக்கார். தேய்ச்சி திருப்பி என்ன ஆகுது, இன்னும் தேய்க்க மஜ்ஜை, அதாவது போன் மேரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மஜ்ஜை வெளியில் வருது. அந்த மஜ்ஜை வெளியில் வரைக்கும் தேய்க்கிறார். தேய்ச்சோன்னா அங்கே சுவாமி அவர் காட்சி கொடுத்துறார். சொக்கநாதர்
காட்சி கொடுத்து, அப்பா நிறுத்து, நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம், நீ இந்த விஷயத்த பண்ணுவேன்றது எனக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியணுன்றதுக்கு தான் அந்த வந்து இந்த ஒரு சின்ன சோதனை. இப்போ வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் பண்ணதுனால எனக்கு வந்து என்னன்னு உன்னோட அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. நீ மூர்த்தியா இருந்த நீ உனக்கு நாயன்மார் பதவி கிடைக்கும். நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூலோகத்துல இருந்து உனக்கு ஒரு சின்ன பரிசு இருக்கு. அந்த பரிசையும் நீ வந்து பெற்றுவிட்டு நீ என்னோட சிவபதவி அடைஞ்சு கைலாயத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அவரோட பக்திய, இந்த பக்தி வைராகியம், சந்தனம் அரைக்கிறதுன்றது ஒரு வைராகியமா அவர் பண்ணிட்டே இருக்காரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். அந்த விஷயத்த பாராட்டுறதுக்காக சிவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு நாயன்மார் பதவி கிடைக்கிறது. ஆனா என்ன சொல்றாரு சிவன், உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்றார். இவருக்கு என்ன கிஃப்ட்னு தெரியல, கை உடனே சரியாயிடுறது. ஏன்னா சிவனே வந்து காட்சி கொடுத்து சிவனே சரி பண்ணிடுறார். அதுக்கப்புறம் கட்டைக்கும் ஏற்பாடுகள் வந்துடுது. என்ன பண்ணுறார், இவர் ஆற்றுக்கு போகிறார். விதின் த சேம் நைட் சிவ கைங்கரியம், சிவ விஷயங்களுக்கு பாதகமாக பண்ண கெட்ட விஷயங்கள், கெட்டவர்கள் என்ன ஆறா, ஒரே நைட் அந்த ராஜா நைட்டோட நைட்டாக ஹீ இஸ் கான்னா அவர் வந்து அவருக்கு கஷ்டத்தை அவர் வந்து உலகத்தை விட்டு போயிடுறார். அந்த ராஜா மறைந்து போயிடுறார், ராஜா செத்து போயிடுறார். போனோடனே என்ன ஆறுது, அடுத்த நாள் காலம்புற இவர் கோயிலுக்கு ஆஸ் யூஷுவல் போயிடுறார். கட்டைக்கு ஏற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பண்ணி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டை சேர்த்துடுறா. இப்போ இனிமேல் கட்டை வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா அந்த ராஜா இல்லை இல்லையா. ஸோ இப்போ இவர் வந்து போயிடுறார் சுவாமிக்கு, சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இருந்த கட்டைகளை அரைச்சி கொடுத்துட்டு திருப்பி வரார். வரும்போது என்ன ஆகுது, இங்கே ராஜா போயாச்சு. ஸோ அந்த ராஜாவுக்கு வாரிசுகள் இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ஒன் ஹூ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹிம் அஸ் ராஜா. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பட்டத்து யானை, ராஜாவோட யானைக்கு கண்ணை கட்டிட்டு அதோட தும்பிக்கையில் ஒரு மாலையை கொடுப்பாங்க. அந்த மாலையை யார் கழுத்தில் போடுறதோ அவா தான் ராஜா. ஸோ இவர் வந்து கோயிலேருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கார். இந்த பட்டத்து யானை மாலையை எடுத்துன்னு வந்துட்டுருக்கு. இவருக்கு என்னன்னு தெரியல, ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இவர் நின்றுட்டுருக்கார். திடீர்னு பார்த்தா அது கரெக்டாக கோவில் வாசலில், மதுரையோட மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் இந்த யானை வர, இவர் வெளியில் வர கரெக்டாக அந்த வாசலில் இந்த யானை வந்து கரெக்டாக இவரை பார்த்து மாலையை போடுறது. மாலையை போட்ட உடனே கூட வந்தவர்கள்லாம் அமைச்சர்கள் வாழலாம் வந்துட்டு, சுவாமி நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் தான் பாண்டிய நாட்டு ராஜா அப்படின்றார். இவர் வந்து நான் ராஜாவா, ஏன் என்ன ஆச்சுன்னொன்னே இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னோடனே இவர் புரிஞ்சுடுத்து, இது சிவனோட செயல் தான் அப்படின்னு புரிஞ்சுடுத்து. தப்பு பண்ணதுனால அவனுக்கு தண்டனை கிடச்சிடுதுன்னு புரிஞ்சுடுத்து. உடனே இவர் வந்து நான் ராஜாவாகணும்னா நான் வந்து ஒரு 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 நான் வந்து என்னோட தோற்றத்தெல்லாம் மாற்றிக்க முடியாது. நான் இப்படி ருத்ராட்சம் கட்டிண்டு, இப்படி நெத்தி நிறையா திருநீர் இட்டுண்டு, விபூதி இட்டுண்டு, இந்த மாதிரி தான் நான் இருப்பேன், ஜடாமுடி வச்சுண்டு இப்படி தான் இருப்பேன், இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? நான் சைவத்தை வந்து இந்த உலகத்தில், இந்த நாட்டில், பாண்டிய நாட்டில் சைவம் இருக்கணுன்றதை நான் ரொம்ப விரும்புகிறேன், அதெல்லாம் ஓகேவா? இல்லை ஓகே, எனக்கு பதவி கிடைக்கிறதுன்னு உடனே எடுத்துக்கல. ஹீ மேக் ஷுவர் தட் ஹீ கேன் கண்டினியூ வாட் ஹீ இஸ் சப்போஸ் டு. ஸோ நான் எப்பயுமே ஐ எம் ஆல்வேஸ் அ சர்வன்ட் டு காட் அண்ட் ஐ வில் கண்டினியூ டு பி லைக் தட். நான் ராஜாவானாலும் இங்கே வந்து சந்தனம் அரைப்பேன், இதெல்லாம் நான் பண்ண தான் செய்வேன். இப்படிலாம் இருந்தால் சுவாமி என்கிட்ட வந்து எனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன்னு சொன்னார், அது இதுதான்னு எனக்கு தோன்றுறது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னோன்னா அவன் அமைச்சர்கள்லாம் சொல்கிறான், நாங்கள்லாமும் அப்படி தான், இந்த வந்த ராஜா அந்த மாதிரி இருந்தான், அதனால தான் மாற வேண்டியிருந்தது கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் அப்படிலாம் இல்லை, நாங்களும் அப்படி தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே நீங்கள் ஆட்சி பண்ணிட்டுருங்கோ, நீங்கள் ஒன்றும் மாற்றிக்கலாம் வேணாம், இப்படியே ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பாண்டிய நாட்டு ராஜா வரார். ராஜாவானாலும் ஒரு நாளும் அவரோட வாழ்க்கையில் வந்து சந்தனம் அரைக்கிறத மறக்கவே இல்லை. சந்தனம் அரைச்சிட்டு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறத மறக்காமல் அதையும் பண்ணிட்டு ராஜ்ய காரியங்களும் ராஜ்ய தர்மத்தை பண்ணிட்டு அவர் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து தகுந்த காலம் வரும்போது சிவபதவி அவர் கிடைக்கிறது. அன்னிலேருந்து அவர் பேர் மூர்த்தி நாயனார் அப்படின்னு மாறிடுறது. இன்றைக்கும் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது இந்த பெரிய கல் வச்சுருக்காங்க. அது வரவாளுக்கு தெரியணும், புரியணுன்றதுக்காக அந்த மூர்த்தி நாயனாரோட படத்தை போட்டு அந்த கதையை எழுதி அந்த கல் வச்சுருக்காங்க. போகிறவா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவா அஃப்கோர்ஸ் சுவாமியை கும்பிட்டுட்டு இந்த கல்லையும் தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அந்த கல் மூர்த்தி நாயனார் தன் கையை அரைத்த கல் அதுதான். ஸோ அதை வந்து சொல்லணுன்றது தான் இந்த இது. இந்த பக்தியிலையும் பக்தி வைராகியம், ஒரு சின்ன விஷயங்களில் கூட அவ்வளோ வைராகியமாக அந்த பக்தியை பண்ணிட்டு இருக்கவா அந்த கதைகளை சொல்கிறதுல இது ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததா இன்னைக்கு? எஸ். நன்றி. நன்றி.